நமச்சிவாயம். எம்ஜி அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஒருவருடைய ஜாதகத்தில் உள்ள 12 வீடுகளை பற்றி ஒன்றொன்றாக விரிவாக பார்ப்போம். லக்னம் அல்லது 1ஆம் வீடு. லக்னம் என்றால் உயிர். லக்னத்தின் மூலமாகத்தான் ஒருவரின் குணங்கள் வெளிப்படும். ஒருவரின் மனதைரியம், செயல், ஆற்றல், திறமை அனைத்தும் லக்னத்தில் அடங்கும். ஜாதகரின் விருப்பு வெறுப்புகளை லக்னம் சொல்லும். லக்னத்தை ஆள்பவர் லக்னாதிபதி. அவரே ஜாதகர் யார் என்று உலகுக்கு அறிமுகம் செய்பவர். அதிலும் குறிப்பாக லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரநாதன் ஜாதகரின் ஆழ்மனது எண்ணங்களை வெளிப்படுத்துவார். லக்னத்தில் அமர்ந்த கிரகங்கள் ஜாதகரின் குணங்களை சற்று மாற்றி அமைக்கும். உதாரணமாக, கும்ப லக்னத்தில் ஒருவர் பிறந்து இருந்து லக்னத்தில் செவ்வாய் கிரகம் அமர்ந்து இருந்தால் ஜாதகர் சற்று கோபக்காரராக இருப்பார். ஆனால் கும்பராசியின் பொதுகுணம் அமைதியானவர் என்பதே. லக்னாதிபதியின் வலுவை பொறுத்துதான் ஜாதகர் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை எதிர்த்து நிற்பாரா அல்லது அஞ்சு பின்வாங்குவாரா என்று தெரிய வரும். 2ஆம் வீடு. தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் இவற்றை குறிப்பது 2ஆம் வீடு. ஒரு மனிதன் தான் பிறந்த குடும்பத்தை குறிக்கும் ஸ்தானம் இது. இரத்த சம்பந்தங்களை, உறவினர்களை குறிக்கும் ஸ்தானம் இது. ஒருவரின் பேச்சாற்றலை குறிக்கும் ஸ்தானம் 2ஆம் வீடு. 2ஆம் வீட்டில் அதிபதி வலுவாக இருந்தால் ஜாதகர் பேச்சாற்றல் மிக்கவராக இருப்பார். பேச்சாற்றலால் எதிரியை கூட வென்று விடுவார். சொன்ன சொல்லை காப்பாற்றும் அமைப்பு இவர்களுக்கு உண்டு. 2ஆம் வீடு தன சேமிப்பை குறிக்கும். ஜாதகர் எந்த வழிகளில் தனத்தை சேமிப்பார் என்பதையும் குறிக்கும். பொதுவாக 2ஆம் இடம் வலுத்து இருந்தால் ஆசிரியர்கள், மேடை பேச்சாளர்கள் பேச்சாற்றலால் தொழிலில் முன்னேறுவார்கள். 2ஆம் வீட்டில் வேறு கிரகங்கள் அமர்ந்தால் ஜாதகரின் இயல்பான குணங்கள் மாறும். உதாரணமாக, 2இல் ராகு பகவான் அமர்ந்தால் ஜாதகர் தன் பேச்சால் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு இருப்பார். ஆனால் மற்ற கிரகங்கள் அமர்ந்த நிலையை பொறுத்து இந்த நிலை மாறும். 3ஆம் வீடு. ஜாதகரின் தைரிய, வீரிய, கீர்த்தி ஸ்தானம் இந்த 3ஆம் வீடு. உறவு ரீதியாக இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கும் வீடு. 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானம் எனலாம். ஒரு ஜாதகரின் மற்ற வீடுகள் சரியாக அமையாவிட்டாலும் 3ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் ஜாதகர் தன் சொந்த முயற்சியால் எதையும் சாதித்து விடுவார். 3ஆம் இடமும் 3ஆம் அதிபதியும் வலு இழந்து காணப்பட்டால் ஜாதகரின் மன வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படும். குறிப்பாக தாம்பத்தியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். ஒருவர் புகழ் பெறுவதற்கு 3ஆம் இடம் முக்கிய பொறுப்பு ஏற்கும். பொதுவாக சமூக ஊடகங்களில் புகழ் பெறுவதற்கு 3ஆம் இடம் வலுத்து இருக்கும். தேக பலத்தை குறிக்கும் ஸ்தானமும் இதுவே. ஒரு ஜாதகத்தில் 3ஆம் வீடு வலுத்து இருந்தால் பிணிகள், நோய்கள் இவர்களை அண்டாது. பொதுவாக பாவ கிரகங்களான சூரியன், சனி, செவ்வாய் 3இல் அமர்ந்தால் நன்மை. பாவ கிரகங்கள் 3இல் அமர்ந்து இருக்கும் பொழுது இந்த நபர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும். 4ஆம் வீடு. உறவு ரீதியாக தாயையும், சொத்து, வீடு, சுகம், வண்டி வாகனங்கள் இவற்றை குறிக்கும் ஸ்தானம் 4ஆம் வீடு. பொதுவாக 4ஆம் அதிபதி வலுத்து இருந்தால் ஜாதகர் தாயின் மீது அதீத பாசம் கொண்டவராக இருப்பார். விலை உயர்ந்த வண்டி வாகனங்கள் இவருக்கு அமையும். ஜாதகர் சிறுவயதில் வளரும் சூழ்நிலையை குறிக்கும் இடம் 4ஆம் இடம். ஜாதகரின் ஒழுக்கத்தையும் குறிக்கும் இடம் 4ஆம் இடம். பொதுவாக 4ஆம் இடத்தில் 2 பாவக்கிரகங்கள் சேர்ந்து இருப்பது
நல்லது அல்ல. 4 சுக்கிரன் அமர்ந்து இருந்தால் அந்த ஜாதகர் மாளிகை போன்ற வீட்டில் வாழ ஆசைப்படுவார். அது நிறைவேற வேண்டும் என்றால் 4ஆம் அதிபதி வலுப்பெற்று இருக்க வேண்டும். 5ஆம் வீடு. இது ஒரு திரிகோண வீடு. லக்ஷ்மி ஸ்தானம். பூர்வ புண்ணிய பலன்களை குறிக்கும் வீடு. புத்திர பாக்கியத்தை குறிக்கும் ஸ்தானம். ஒரு ஜாதகர் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்றவாறு ஜாதகத்தில் 5ஆம் வீட்டின் வலு அமையும். ஜாதகரின் வாழ்க்கையில் வரும் அதிர்ஷ்டங்களை குறிக்கும் ஸ்தானம் 5ஆம் வீடு. 5ஆம் வீடு பணபர ஸ்தானத்தை குறிக்கும். பெரும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வீட்டிற்கு உண்டு. 5ஆம் வீடு வலு இழந்து காணப்பட்டால் புத்திர பாக்கியம் தாமதமாகும். 5ஆம் அதிபதி 7இல் அமர்ந்திருந்தால் காதல் திருமணம் நடக்கும். 5ஆம் அதிபதி வலு இழந்து காணப்பட்டால் காதல் தோல்வி ஏற்படலாம். 5ஆம் இடமும் புதனும் வலுத்து இருந்தால் ஜாதகருக்கு பங்கு சந்தையில் ஆர்வம் ஏற்படும். பொதுவாக 5ஆம் அதிபதியையும் குருவின் அமைப்பையும் வைத்து ஜாதகருக்கு ஆண் வாரிசுகள் அதிகமா பெண் வாரிசுகள் அதிகமா என்பதை அறியலாம். ஆனால் மற்ற கிரகங்களின் அமைப்பை வைத்து மாறலாம். 6ஆம் வீடு. ருண ரோக சத்ருஸ்தானம். 6ஆம் வீடு. 6ஆம் வீடு ஒரு மறைவு ஸ்தானம். பொதுவாக 6ஆம் அதிபதி லக்னத்திற்கு எதிரியாக வருவார். கடன் வாங்கி தொழில் செய்பவர்களுக்கு 6ஆம் வீடும் 6ஆம் அதிபதியும் வலுவாக இருப்பார். பொதுவாக 6ஆம் அதிபதி லக்னாதிபதியை விட வலுப்பெறக்கூடாது. வலுப்பெற்றால் தசாபுக்தியை பொறுத்து கடனில் மூழ்க வாய்ப்பு உள்ளது. உழைப்புக்கான ஸ்தானம் 6ஆம் இடமாகும். 6ஆம் இடமும் 6ஆம் அதிபதியும் வலுப்பெற்று இருந்தால் ஜாதகர் நல்ல வேலையில் இருந்து கடின உழைப்பால் முன்னேறி வேலையில் உயர்ந்த இடத்தை அடைவார். பொதுவாக 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இல்லாமல் 8இலோ 12இலோ அமர்ந்து இருந்தால் அது ஒரு வகையான விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். விபரீத ராஜயோகம் என்றால் முதலில் ஒரு தீமை ஏற்பட்டு அதன் மூலம் எதிர்பாராத வகையில் நன்மை நடக்கும். உதாரணத்திற்கு மிதுன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் 12இல் மறைந்தால் அது ஒரு வகையான விபரீத ராஜயோகம் எனலாம். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களை பெற இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.